ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய கேட்ஜெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். அதுதான் என்னென்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட்டாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்ஜெட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக உள்ளதுனா வாங்கி வந்து வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து கோகனட் ஓப்பனர்னா பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி திங்ஸாக தான் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான திங்ஸாக வந்து இருக்க போகுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து இப்போ ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே மொத்தம் வந்து 7 திங்ஸோ 8 திங்ஸு கிட்ட வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணது இருக்குது. இது எங்கேருந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி டேஸ்ட்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் வந்து எங்கேனாலும் டெலிவரி வந்து பண்ணிடுவாங்க. அங்கே வந்து நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா மித்த வெப்சைட்டை காட்டிலும் இது வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு இருக்கும். அதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா ரேட் வந்து கூட இருக்கும். இங்கே வந்து வாங்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். அதுபோக ஹோல்சேல்லையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அப்படி வாங்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கும். நிறைய கேட்ஜெட் இருக்குங்க, எல்லாமே ரேட்டு கம்மி. ஸோ அதனால தான் வந்து ஒரு நிறையா திங்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைங்கிறது எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டேன். நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக கடைக்கு கூட வந்து போய் வந்து வாங்கிக்கலாங்க. அதுபோக அவங்களோட வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிவிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கே வந்து டெலிவரும் வந்து வந்துடும். இந்த மாதிரி பாக்ஸில் நான் அந்த மாதிரி தான் வந்து டெலிவரி வந்து ஆர்டர் வந்து பண்ணி வந்து வாங்கியிருக்கேன். சரி ஓகே, என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. ஃபஸ்ட்டு இது வந்து மான் கொம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கீ செயின் வந்து போடுற மாதிரி உள்ளது ஒன்று. அதுக்கடுத்து சோப் டிஸ்பென்சர்னு ஒன்று இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அது ஒன்று வாங்கினேன். அது போக வெஜிடபிள் சாப்பர்னு ஒன்று வாங்கினேன். அதுக்கடுத்து இது அதாவது தேங்காய் திருக்கிறது. அதுக்கடுத்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மேஜிக் கிளாஸ் மாதிரி வந்து லைட் எரியிற கிளாஸ் இது. அது போக வந்து ஜூஸ் பிளெண்டர் வந்து வாங்கினேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி ஓகே, ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சோப் டிஸ்பென்சர். இது அம்மாவுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கினது. இது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. இதில் வந்து மேலே வந்து ஸ்பாஞ்ச் வந்து வைக்கிற மாதிரி ஒரு ஹோல்டர் வந்து தந்திருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து ஸ்பாஞ்ச் வந்து வச்சுக்கலாம். அது போக வந்து நம்ம சோப்பு தண்ணி இல்லைன்னா லிக்விட் டைப்பில் வந்து உள்ள சோப்பு தண்ணி ஏதாவது வந்து கீழே வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கு அடுத்து மேலே ஸ்பாஞ்சை நீங்கள் அமுக்குனா போதும், மேலே வந்து கரெக்டாக அந்த லிக்விட் வந்து வரும். அதை தொட்டுட்டு நம்ம வந்து பாத்திரத்தை வந்து ஈஸியாக நம்மளால் விளக்க முடியும். அது போக வந்து தேவையில்லாமல், அதாவது நம்ம பாத்திரத்தை விளக்குறதுக்கு அந்த லிக்விட் வந்து அதிகமாக ஊற்றிடுவோம் சில நேரம். ஸோ கம்மியாக வந்து ஊற்றிடுவோம். ஸோ இந்த இது வந்து கரெக்டான அளவு வந்து நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து இருக்கும். ஸோ இது அம்மாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி வாங்கினேன். அது போக வந்து அந்த தேவையில்லாமல் சோப்பு தண்ணினா அங்கிட்டு இங்கிட்டுன்னு வந்து வடியாமல் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். அது போக மேலேயும் வச்சுக்கலாம். சிம்பிளான கான்செப்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது வாட்டர் பம்ப் மாதிரி அமுக்க வந்து மேலே வந்து அந்த லிக்விடை வந்து பார்த்திங்கன்னா அது கொண்டு வருது. எனக்கு அந்த கான்செப்ட் வந்து பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதுக்காக வந்து ஒன்று வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அது போக ரொம்ப பெஸ்ட்டாகவும் எனக்கு தோணுச்சு. அது போக அதோட ரேட் வந்து கம்மி தான், 125 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கினேன். அடுத்து ரெண்டாவதாக வந்து பார்க்க போகிறது கோகனட் ஸ்கிராப்பர். இது வந்து அம்மாக்காக தான் வாங்கினது. இது கோயிலுக்கெல்லாம் போகும்போது தேங்காய் திருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. பொங்கல் இந்த மாதிரி வைக்கும் போல அதை வந்து அந்த அருவாமனைக்கு மேலே உள்ளதில் அம்மா திருவுவாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த டயத்துலனா இது வந்து யூஸ் ஆகும். அது போக வீடுகள்லையுமே நம்ம வந்து கரண்ட் ஏதாவது போயிடுச்சு அப்படின்னா தேங்காய் சில்லாம் வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து மிக்சியில் அரைப்போம். அப்படி அரைக்காமல் கையிலேயே வந்து துருவுறதுக்குனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவும் பாருங்கள், அதை எடுத்து டைல்ஸில் வந்து அழகாக வந்து வச்சு லாக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சின்னதாக ஃபிட்டிங் தான் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றினா போதும். அப்படியே அழகாக வந்து இதை வந்து தேங்காய் வந்து துருவி நம்மளுக்கு வந்து தந்துடும். எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இதுவும் சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து நல்ல மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதுக்காக அம்மாவுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 220 ரூபாய்க்கு வந்து வாங்கினேன். இதுவும் நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் வந்து பயங்கர பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக இது வந்து கரெக்டாக இருந்துச்சு. மூணாவது நம்ம வந்து பார்க்க போகிறது வெஜிடபிள் சாப்பருங்க. இது வந்து நம்ம 2 டைப்பில் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது ஒன்று வந்து கயிறை வச்சு இழுக்கிறது ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணுறது ஒன்று. ஸோ கயிறை வச்சு இழுக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். ஆல்ரெடி வந்து அதை அம்மா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது புஷ் பண்ணி பண்ணுறது எனக்கு சிம்பிளாக தெரிஞ்சு. ஸோ அதுக்காக இதை வந்து வாங்கியாச்சு. இதை யூஸ் பண்ணுறதுமே ரொம்ப சிம்பிள் தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மேலே உள்ள டைப் வந்து அழகாக எடுத்து விட்டுட்டு அப்படியே அமுக்கணும் அப்படின்னா பிளேட் டைப் வந்து சுத்த தான் செய்யும். அதில் வந்து நம்ம வெங்காயமாக இருக்கட்டும், தக்காளி எதனாலும் நம்ம வந்து போட்டுட்டு மேலே வந்து ஒரு 2 அமுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கீழே வந்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிடும். கட் பண்ணதுக்கடுத்து நம்ம அதை அழகாக வந்து எடுத்துகிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அது போக வந்து அது கிண்ணமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக கடைசியாக அதை லாக் பண்ணுறதுக்கு மேலே வந்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா லாக் ஆயிரும். இது எனக்கு சிம்பிளாக தோணுச்சு. அதை கயிறை பிடிச்சி இழுக்கிறதோட இது வந்து அமுக்கி பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இதை வந்து வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். டிசைன் வைஸ் வந்து ஒரு இது மாதிரி இருந்துச்சா, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்காக வாங்கியாச்சு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 260 ரூபாய்க்கு வந்து நான் வாங்கினேன். இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இது வந்து 1100 ml ரொம்ப இதை வந்து போட்டு நம்மளை அமுக்கி வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கயிறு மாதிரி இழுக்கிறது வந்து நம்ம இழுக்கலாம், ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும் போல் கயிறை வந்து அங்கே லாக் ஆகிக்கிறது. அம்மாவே வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சில நேரம் லாக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இதில் லாக் ஆகிற பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஒரே அமுக்கி இது ஸ்ப்ரிங் டைப் தந்துருந்தாங்க.
சரி ஓகே, இது வந்து நல்லா இருந்துச்சா, பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்கியாச்சு. 260 ரூபாய்க்கு இதை வந்து வாங்கினேன் ஃப்ரெண்ட். 4வதாக நம்ம பார்க்க போகிறது கேண்டி பாக்ஸுங்க. இது வந்து டிசைன் வைஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள், இது எவ்வளோ அழகான டிசைனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படியே ஒன்று இழுத்தோம் அப்படின்னா அப்படியே பூட் டிசைனில் வந்து அப்படியே ஓப்பன் ஆகுங்க. எல்லாமே ஓப்பன் ஆகும். 5 பாக்ஸும் அழகாக வந்து வராது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது போக மேலே உள்ள டாப்பை வந்து அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே மொபைல் ஹோல்டராக கூட யூஸ் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்களுக்குனா மொபைல் அந்த மாதிரி வச்சுட்டு ஏதாவது பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதா, யாருனாலும் கையில் வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம். அது போக வந்து சுற்றி வந்து சேவு மிச்சர் இந்த மாதிரி வந்து போட்டுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டிசைன் வைஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சனால இது வந்து ஒன்று வந்து நான் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணேன். இதில் சின்னது இருக்கும், பெருசு இருக்கும். நான் வந்து பெருசு வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துருப்பீங்க, இது நல்லா இருக்குது. டிசைன் வைஸ் உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு எனக்கு தோணுது. அது போக இதோட ரேட் வந்து 129 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சின்னது வந்து 129, பெருசு வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ரேட் ஆகும். இதை வந்து கண்டிப்பாக வந்து வாங்கலாம். யாருக்குனாலும் அப்படியே வச்சுக்கிட்டே சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வாங்கினது. 5வதாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மான் கொம்பு வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கோம். மான் கொம்புல இது வந்து சும்மா பிளாஸ்டிக் மெட்டீரியலில் செஞ்சது. பார்த்தா அது நல்லா இருந்துச்சு. அது போக வந்து நம்ம தான் அந்த கொம்பை வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அழகாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணதுக்கடுத்து பின்னாடி வந்து ஸ்டிக்கர் டைப்பில் வந்து தந்திருப்பாங்க. அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்டிக்கர் தான். அதை வந்து உரிச்சிட்டு நம்ம வந்து சர்ஃபேஸ் வந்து நல்லா பிளெயினாக உள்ளதில் வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா வரவே வராது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கடுத்து மேலே வந்து கீ செயினாக இருக்கட்டும், அது போக வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி நம்ம எதுனாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபர்பஸ் தான் அது. அது போக ஏதாவது நம்ம சட்டையை கூட கலட்டி தொங்க விடுறதுக்கு இந்த மாதிரி எதுனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, ஆனால் பெஸ்ட்டாக எனக்கு தோணுச்சு. அது போக டிசைன் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா மான் கொம்பு மாதிரி இருக்கா, ஸோ அதனால் வந்து அதை மாற்றினோம்னா அது பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப இதாக தெரியாது. பார்க்குறதுக்கு ஒரு அழகாக தான் இருக்கும். அது போக நம்ம கீச்சன் அது இதுன்னு மாட்டி வச்சுக்கலாமா. ஸோ பெஸ்ட்டாக தோணுச்சு. இது 125 ரூபாய்க்கு வாங்கினேன். எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஏன்னா கீச்சைன் அதுக்கு இதுன்னு அங்கங்கே தூக்கி போட்டேன்னா ஸோ அதுக்காக வந்து மாட்டுறதுக்குனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே, இது வந்து நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். 6வதாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார் மாஸ்டர்னு உள்ளது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. ஸோ அதுக்காக வந்து வாங்கினது. இது வந்து நைட் நேரத்துக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது போக மோடு வந்து இருக்கும், ஏபிசின்னு இருக்குது பார்த்தீங்களா. அது போக வந்து அதை கிளிக் பண்ண மோடு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே மேலே ஃபுல்லாக ஸ்டார்ஸாக இருக்குது. பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் நான் நிறைய இது பார்த்துருந்தேன். ஸோ அதனால தான் செக் பண்ணிவிட்டு நான் வந்து வாங்கினது. அது போக வந்து அந்த மோடை வந்து கிளிக் பண்ண நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். அந்த வைஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது போக சார்ஜும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து சூப்பராக சிம்பிளாக தான் இருந்துச்சு, ஆனால் பெஸ்ட்டாக எனக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக இதை வந்து வாங்கினது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 325 ரூபா. 325 ரூபாய்க்கு இது ஒர்த்து தாங்க. ஏன்னா நைட் நேரத்துக்கு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அது வந்து சின்ன பிள்ளைங்களாம் தூங்க வைக்கணும் அப்படின்னா அதை வந்து போட்டு வச்சுட்டு பாரு கலராக இருக்குது அப்படின்னு சொல்லி மேலே பார்த்துட்டே கண்டிப்பாக வந்து தூங்கிடும். ஸோ அந்த லெவலுக்கு இது வந்து இது பெஸ்ட்டாக இருந்துச்சு. 7வதாக நம்ம வந்து பார்க்க போகிறது ஜூஸ் பிளெண்டருங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து வாங்கினது. இதில் ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது போக ரீசார்ஜ் நம்ம வந்து பண்ணிக்கலாம். மொபைலுக்கும் இதை வச்சு சார்ஜும் ஏற்றிக்கலாம். இதை வந்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது. அது போக மேலே வந்து நம்ம ஜூஸ் வந்து போடுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆப்பிளாக இருக்கட்டும் ஏதாவது வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கு அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வந்து சுவிட்சை வந்து பார்த்திங்கன்னா டபுள் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக வந்து அரைச்சி வந்து தந்துருங்க. அரைச்சி தந்ததுக்கு அடுத்து நம்ம எதுலையாவது மேலே வந்து ஊற்றிக்கலாம். வடிகட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேல் டாப்பில் வந்து அந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா அதை அப்படியே வடிகட்டி அதுவாகவே ஊற்றிடும். ஸோ சிம்பிளாக இருக்குது, ஆனால் பெஸ்ட்டாக இருக்குது. அது போக வந்து மொபைலுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் வந்து இதாகிடுச்சு அப்படின்னா சார்ஜ் ஏற்றுறதுக்கு நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாம். இதில் ஏன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லான பேட்டரிஸ் தான் வந்து இருக்குது. பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் வந்து நல்லாவும் இருக்குது. இது வந்து ஒரு மிக்ஸி மாதிரி வந்து ஒர்க் ஆகுதா ஜூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம போய் வந்து போடணும் அப்படி இப்படின்னு நினைப்போம். இதுனா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்படியே இருக்கிற இடத்துல டொப்புன்னு வந்து போட்டு ஒரு அரைச்சிட்டு டபக்குன்னு வந்து குடிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டைப்பில் தான் இருக்குது. ஸோ ஊற்றணுன்னு கூட அவசியம் இல்லை, அப்படியே எடுத்து கூட நம்ம வந்து குடிச்சிக்கலாம். ஸோ எனக்கு அந்த வயசில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதுக்காக வந்து வாங்கியாச்சு. அடுத்து கடைசியாக வந்து பார்க்க போகிறது மேஜிக் கிளாஸ்ன்னு சொல்லலாம், கலர் கிளாஸ்ன்னு சொல்லலாம், லைட் கிளாஸ்ன்னு சொல்லலாம். எந்த மாதிரினாலும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதுக்காக இதை வந்து வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா கப்பு டைப்பில் வந்து இருக்கும். நம்ம நார்மலாக டீ குடிக்கிற கப்பு தான். சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக சில இடத்துல வந்து பார்க்குறதுக்கு டிசைனுக்காகவும் யூஸ் பண்ணலாம். அந்த கிளாஸை வந்து பாருங்கள், நார்மல் கண்ணாடி கிளாஸ் தான். இதில் வந்து ஒரு சின்ன டைப் தான் தந்திருக்காங்க. பேட்டரிஸ் வந்து கீழே இருக்குது. அது போக வந்து 2 இது தந்திருக்காங்களா. லைட்டாக தண்ணி வந்து பட்டுருச்சுன்னா லைட் வந்து எரியும். அப்படியே நம்ம தண்ணியை ஊற்றிட்டோம் அப்படின்னா லைட் வந்து அப்படியே மின்னி எரிகிறது வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் குடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே லைட் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டைப்பில் தான் வந்து தந்திருக்காங்க. அது போக காயின் பேட்டரி தான். தீந்துருச்சு அப்படின்னா காயின் பேட்டரி வந்து 10 ரூபா இருக்கும். அதை வாங்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். ஸோ அந்த வயசில் வந்து பேட்டரினா ஈஸியாக தான் இது பண்ணிக்கலாம். ரீசார்ஜபிள் கிடையாது. நம்ம பேட்டரியை வந்து சேஞ்ச் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, சிம்பிளாக இருக்குது, ஆனால் வந்து சூப்பராக இருக்குல்ல. டிசைன் வைஸு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து வாங்கினது. இந்த ஜூஸ் பிளெண்டர் வந்து 425 ரூபா. இதுவும் வந்து 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். எனக்கு
டிசைன் வைஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, ஸோ அதனால் வந்து வாங்கினது. இதில் இவ்வளோ கேட்ஜெட் வந்து பார்த்துருப்போம். அந்த கேட்ஜெட்டில் உங்களுக்கு என்னது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பர்சனலாக வந்து எல்லாமே வந்து பிடிச்சிருந்துச்சி, ஸோ அதுக்காக வந்து இதை வந்து வாங்கினது. அது போக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெய்லி டேஸ் அவங்களோட வந்து வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். அது போக அவங்க ஆப்பும் வந்து இருக்குது. நீங்கள் மொபைலில் கூட வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் வந்து பண்ணிவிட்டு ஆப் மூலியமாகவும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். வெப்சைட் மூலமாகவும் ஈஸியாக வந்து நீங்கள் ஆர்டர் வந்து பண்ணிக்கலாம். வீட்டுக்கே வந்து இந்த மாதிரி டெலிவரி வந்துடும். அதுபோக ஹோல்சேலாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அவங்கள கான்டாக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்ம் இருக்கும், அந்த இது நீங்கள் ஃபில் பண்ணி வந்து ஹோல்சேலாகவும் நீங்கள் எந்த ப்ராடக்ட்னாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் கம்பேர் பண்ணி கூட பாருங்கள். அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதோட வந்து இந்த இவங்களோட ப்ராடக்ட்னால் எல்லாமே கம்மியாக இருக்கும். ஸோ எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சா, ஸோ அதனால தான் வாங்கினது. கேட்ஜெட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து வாங்குறேன்னா இங்கே இருந்து தான் வாங்குவேன். ஏன்னா ரேட்டும் கம்மியாக இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே வந்து வாங்கினது. சரி, ஓகே. இந்த கேட்ஜெட்டில் உங்களுக்கு எந்த கேட்ஜெட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.